நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேமஸான பைக் நிறுவனத்தோட முதல் பைக் என்னன்றதை பார்ப்போம். ராயல் என்ஃபீல்ட் அப்படின்ற ஒரு சைக்கிள்ல இருந்து ஒரு அப்கிரேடேஷன் கொடுக்குறாங்க 1901 வருஷம். அது வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹேண்டில் பார்க்கு முன்னாடி ஒரு என்ஜினை பிளேஸ் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு லாங்கான பெல்ட் டிரைவ் எடுத்து ரியர் வீல் கொடுத்திருப்பாங்க. 1.25 HP ஹார்ஸ் பவரை கொண்ட இந்த என்ஜினை வச்சுதான் ராயல் என்ஃபீல்ட் தங்களோட முதல் பயணத்தை ஆரம்பிச்சாங்க. அடுத்தது பஜாஜோட முதல் பைக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஜாஜ் சட்டாக். 1972 வருஷம் வெஸ்பாவோட கொலாபரேஷன்ல இந்த பஜாஜ் சட்டாக் அப்படின்ற பைக்கை ரிலீஸ் பண்றாங்க. பைக் இல்ல, ஸ்கூட்டர் தான். ஆனா இவங்களோட முதல் பைக் எப்ப அவங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1986 வருஷம் கவாசிக்கியோட டை அப் பண்ணி KB100 அப்படின்ற ஒரு பைக்கை ரிலீஸ் பண்ணாங்க. ஹீரோவோட முதல் பைக் CD100 அப்படின்றது, அதாவது ஹீரோ சைக்கிள் கம்பெனி பிளஸ் ஹோண்டா மோட்டார் கம்பெனி ரெண்டுமே சேர்ந்து தயாரிச்ச ஒரு பைக். ரொம்ப அஃபோர்டபிளான ஒரு பைக் உருவாக்கணும் 100cc அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட ஒரு பைக். ஹோண்டாக்கும் இந்தியால முதல் பைக் இதுதான். ஹோண்டாவோட இந்தியன் மார்க்கெட்ல CD100. ஆனா ஹோண்டா நிறுவனத்தோட முதல் பைக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரீம் இல்ல டி அப்படின்ற பைக். 1949 வருஷம் 98cc ஒரு பைக் வந்து லான்ச் பண்றாங்க. இதுதான் அவங்களோட ட்ரீம் அப்படின்ற ஃபர்ஸ்ட் பைக். டிவிஎஸோட முதல் பைக் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், TVS 50. இது ஒரு 50cc மொபெட் வகையில போய் சேர்ந்துரும். ஆனா அவங்களோட முதல் பைக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுசுகியோட டை அப் பண்ணி AX100 அப்படின்ற ஒரு பைக்கை 100cc பைக்கை லான்ச் பண்றாங்க. அதே சமயம் சுசுகியோட இந்தியால ஃபர்ஸ்ட் பைக் இதுதான். ஆனா சுசுகி நிறுவனத்தோட முதல் பைக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவர் ஃப்ரீ அப்படின்ற ஒரு 36cc இன்ஜினை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த பவர் ஃப்ரீ தான் சுசுகியோட முதல் பைக். யமகா நிறுவனத்தோட முதல் பைக் எதுனா YA1 அப்படின்றது. இது வந்து ஒரு 125cc பைக். 1955 வருஷம் லான்ச் பண்ணாங்க. இந்தியால யமகாவோட முதல் பைக் எது அப்படின்னா, RD350 அப்படின்ற பைக். இவங்க வந்து எஸ்கார்ட்டோட ஒரு டை அப் வச்சு இந்த பைக் வந்து லான்ச் பண்ணாங்க. ஆனா இது இவங்களோட ஃபர்ஸ்ட் பைக்கா இருந்தாலுமே இந்தியன் மார்க்கெட்ல நின்னு பேசின ஒரு பைக், ஒரு ஐகானிக்கான பைக் யமகாக்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, RX100. 1985 வருஷம் லான்ச் பண்ணாங்க. இது வந்து அவங்க எஸ்கார்ட் குரூப்போட கம்பைன் பண்ணி லான்ச் பண்ணல, அவங்க இண்டிபெண்டன்ட்டா லான்ச் பண்ண ஒரு பைக் RX100. ஜாவா நிறுவனத்தோட முதல் பைக் எதுன்னா 500 OHV. இது செக்கோஸ் ரிபப்ளிக்ல அவங்க லான்ச் பண்ணாங்க. இந்தியன் மார்க்கெட்ல ஜாவா 250 அப்படின்ற பைக் தான் ஜாவா நிறுவனத்தோட ஃபர்ஸ்ட் பைக். KTM நிறுவனத்தோட முதல் பைக் R100 அப்படின்றது. இது வந்து ஒரு 98cc பைக். ஆனா இந்தியால அவங்களோட முதல் பைக் எது அப்படின்னா, 2012 லான்ச் பண்ண டியூக் 200 அப்படின்றது. இதுல உங்க ஃபேவரட்டான நிறுவனம் எது அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு, இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பைக் லவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.